திராவிட முன்னேற்றங்கள் தூக்கி போட்டது எதுக்குன்னா நிர்வாக மாற்றம் வேணும். எங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கணும், நல்ல வீடு வேணும், என் குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியுமா? கொஞ்சம் காசு இருந்தா பிரைவேட் தான் போறாங்க. ஏன்? அதே இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரி செஞ்சுட்டு இருக்காரு. பிரைவேட் ஸ்கூல் மாதிரி என்னுடைய ஸ்கூலை ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி லைசன்ஸ் ரெனியூவல் பண்றவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கா இருந்தாலும் காசு ஓப்பனா டிக்ளேர் பண்ணார் ராஜ்மோகன் அவர்கள். எல்லா ஸ்கூலோட ஓனரை கூப்பிட்டு நீங்க ரெனியூவல் பண்றதுக்கு ₹1 காசு தேவையில்லை, ₹1 காசு தேவையில்லை. அதுக்கு பதிலா என்ன சொன்னாரு? ஏழை குழந்தைங்கிட்ட ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். இதுதான் நேர்மை. அமைச்சர் வந்து காசு வாங்கி திரு மகேஷ் மொய்யாமொழி காசு வாங்கலையா? சொல்லுங்க, தைரியம் இருந்தா வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 லட்சம் ரூபாய் வாங்கினாரா இல்லையா? எல்லாம் ஊருக்கே தெரியாது. அதாவது ஒரு தவற தெரிஞ்சு சிஸ்டத்தோட செய்யறாங்க பாத்தீங்களா? இந்த வீட்டுல திருடுற கூட மன்னிச்சிடலாம், பசிக்காக திருடுவோம். ஆனா நாட்டோட ஒட்டுமொத்தமா கொள்ளடிக்கிறதுக்கு மட்டுமே அமைச்சரை உருவாக்கி அது ஒரு தலைவரா இருந்தனால தான் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கொளத்தூருடைய தோல்வி எதுக்கு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதனோட தோல்வி கிடையாது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தோடைய ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு புரட்சியை உருவாக்குனாங்க. கொளத்தூர் மக்கள் எந்த இடத்துலயும் கலெக்ஷன் கிடையாது, குரூப்பா கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக சபரீஷன் அவர்களுடைய ஒரு 10 பேரு, இந்த பக்கம் உதயநிதி அவர்களுடைய 10 பேரு, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் கூடிய சில நண்பர்கள் இருப்பாங்க. இப்பதான் பண்ண முடியுமா? தலைவரை மீறி காவல்துறை கிட்ட பேச முடியுமா? இந்த ஒருங்கிணைப்பை செய்து நிர்வாகத்தை இவங்க சொல்றாங்களே பேசி பேசி வளர்ந்த கட்சி, நீ பேசுறதுக்கு ஆளே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல அமைதியாக இருந்து இந்த 30 நாள் ஒட்டு மொத்தமா கிளீன் பண்ணிருக்காரு. இது பொதுமக்களே கேட்டு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போங்க, நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னோன்னு அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ₹1 காசு கேட்க மாட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போங்க, ஒவ்வொரு துறையிலும் கிளீன் அப் நடந்துட்டு இருக்கு. உணவு துறையிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் கிளீன் அப் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவருடைய வழியில் நாங்கள் உறுதியாக உண்மையாக நேர்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் உணவுத்துறை அமைச்சரை பார்த்து என்ன சொன்னாரு? ஆனா அந்த அரிசி மட்டும் மக்கள் வந்து சாப்பிடுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அந்த அரிசி ஊழல தூக்கி எறிங்க. மக்கள் கடையில வாங்கக்கூடிய அரிசி மாதிரி மக்கள் சாப்பிடணும். இது சொன்னது யாருக்காச்சும் தெரியுமா? மீடியாவில் போட்டு விளம்பரம் கொடுத்திருக்காரு எங்க தலைவர். இதெல்லாம் நடக்கும், உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். எத்தனை வருஷ பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனை? ரேஷன்ல இலவசம்னு சொல்றாங்களா திமுக காலத்துல? நம்ம வீட்டுல யாராச்சும் ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோமா? அது வாங்கி இட்லிக்கு போடுவாங்க, இல்ல வாங்கி வந்து மாட்டு கொடுப்பாங்க.